ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தின் பிரகாரமாக இந்த மாதத்தின் வாக்குத்தத்திலிருந்து கர்த்தர் எடுக்க சொன்ன ஒரு வார்த்தை தான் ஏசாயன் புஸ்தகம் 53 அதிகாரம் 10 எடுத்து வாசியுங்க. கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். பாருங்களேன், கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்குமா? யாருக்கு? கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். இன்றைக்கு தலைப்பே கர்த்தருக்கு சித்தமானது. கர்த்தருக்கு சித்தமானது என்ன என்பதை என் அருமையான சகோதர சகோதரிகளை நான் இன்றைக்கு உங்களோட பேச விரும்புகிறேன். எடுத்து வாசிக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 115 அதிகாரம் 3 நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார். பாருங்க, நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமானதை யாவையும் செய்கிறார். பிரியமானவர்களே, அவருக்கு சித்தமானது என்ன? அவருக்கு சித்தமானது எங்க இருக்கு தெரியுமா? அதை நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அவருக்கு சித்தமானது எங்கெல்லாம் இருக்குது என்பதை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நீங்க தான் பெரியாரு. பிரியமானவர்களே, அடுத்து ஒரு வசனத்தை சொல்றேன். அவருக்கு சித்தமானது எங்கெல்லாம் இருக்கிறது அதை நீங்க யோசிங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 135 அதிகாரம் 6 வானத்திலும் முதல்ல வானத்தில் இருக்கிறான். அவருக்கு சித்தமானது முதல்ல வானத்தில் இருக்குது, 2வது பூமியில இருக்கிறது, 3வது சமுத்திரத்தில் இருக்குது, எல்லா ஆழங்களிலும். அதுல இன்னொரு முக்கியமான ரகசியத்தை சொல்ல விரும்புகிறேன். வானத்துல இருக்கிறது, பூமியில இருக்கிறது. பாருங்களேன், கர்த்தருக்கு சித்தமானது வானத்துல கூட இருக்கும். நீங்க நினைக்கிறீங்களே, கர்த்தருக்கு சித்தமானது வானத்துல இருக்குது, கர்த்தருக்கு சித்தமானது பூமியில கூட இருக்குது. இன்னும் சொல்ல போனா கர்த்தருக்கு சித்தமானது சமுத்திரத்துல இருக்குதான். இந்த சித்தமானது சமுத்திரத்துல இருக்கிற கர்த்தருக்கு சித்தமானது சமுத்திரத்துல இருக்கிறதா இயேசு கிறிஸ்துவின் நாட்கள் அல்ல, இஸ்ரவேலின் நாட்களிலே அந்த சமுத்திரத்துல இருந்து ஒன்றை கொடுத்தார் அவர். நீங்க உங்களால் கிரகிக்க முடியாத ஒரு காரியத்தை அவர் செய்தார். உங்களாலையும் என்னாலையும் அந்த சமுத்திரத்திலிருந்து ஒன்றை எடுத்து கொடுத்தார். அதனுடைய ரகசியங்களை கர்த்தருக்கு சித்தமானால் நான் சொல்ல விரும்புகிறேன். இப்பொழுது அல்ல, நாட்கள் வரும்போது கர்த்தர் வெளிப்படுத்துவாராக. எல்லா வெளிப்பாடுகளும் அவருக்கே உரியது. பிரியமானவர்களே, பாருங்களேன், சமுத்திரத்திலும் அப்புறம் எல்லா ஆழங்களிலும் சொல்லும் போது நீங்க நினைக்காதீங்க நம்ம வீட்டுல இருக்கிற ஆழம் சமுத்திரத்தின் ஆழம் உண்மைதான். சமுத்திரத்தின் ஆழம் உண்மைதான். ஏன் தெரியுமா? ஆழத்தின் மேல் ஆசைவாடினார் தேவ ஆவியானவர் ஆழத்தின் மேல் ஆசைவாடினார். ஜலத்தின் ஆழத்தின் மேல் தேவ ஆவியானவர் அசைவாடினார். ஆழம் ஆழத்தை கூப்பிடுகிற சொல்லி வேத வசந்த சங்கீதத்தில் உண்டு. பிரியமானவர்களே, அந்த ஆழம் விசேஷமானது. இந்த ஆழங்களிலே அநேக வித்தியாசங்கள் உண்டு. அதுல ஒரு ஆழம் தான் எல்லாம் நம்ம சொல்லுவோம், ஒரு பழமொழி சொல்லுவோம், பெண்மானது ஆழம் என்று யாருக்கும் தெரியாது அப்படின்னுவாங்க. ஆனா உண்மை அது இல்ல. ஜலத்தின் மேல் அசைவாடினருக்கு எல்லா ஆழமும் தெரியும். ஆவியானவருக்கு அந்த ஆழங்களை நன்கு அறிந்திருக்கிறவர். பாருங்களேன், ஆழம் என்று சொல்லும் போது ஆழங்கள், அதாவது கர்த்தருக்கு சித்தமானது அந்த எல்லா ஆழங்களிலும் உண்டு சொல்லும் போது இன்க்ளூடிங் உங்களுடைய இருதயத்தின் ஆழங்களையும் சேர்த்துதான் அவர் சொல்லுகிறார். உங்களுடைய சிந்தையின் ஆழங்களை குறித்துதான் அவர் சொல்லுகிறார். உங்களுடைய ஆத்மாவின் ஆழங்களை குறித்துதான் சொல்லுகிறார். நீங்க எந்த அளவுக்கு ஆவிக்குரிய ஜீவித்துல ஆழமா இருக்கிறீங்களோ என்று அதை பார்த்துதான் சொல்லுகிறார். அதனாலதான் சொல்லும் போது மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிற. ஏன் தெரியுமா? அந்த இருதயத்தின் ஆழத்துல என்னென்னலாம் இருக்குது அவருக்கு மட்டும் தான் தெரியும். ஏன்னா அவர் சிருஷ்டிகர்த்தா, அவர் உண்டாக்கப்பட்டதை, அவர் உண்டாக்கினவர், அவர் நம்மை உண்டாக்கினவர், அவர் நம்மை சிருஷ்டித்தவர். ஆகினாலே பெரியமானவர்கள், அந்த ஆழம் என்று சொல்லும் போது அந்த ஆழத்தின் ரகசியம் விசேஷமாய் காணப்படுகிறது. உங்களுடைய இருதயத்தின் ஆழங்கள், உங்களுடைய சிந்தையின் ஆழங்கள், உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவித்தின் ஆழங்கள், உங்களுடைய ஆத்மாவின் ஆழங்கள், இவை எல்லாம் அவருக்கு எல்லாம் தெரியும். வாசிங்களேன், கர்த்தர் தமக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்கிறார். எங்க செய்கிறாராம்? தமக்கு சித்தமானவைகள் எல்லாம் இப்படிப்பட்ட வானத்துல இருக்கிறது, பூமியில் இருக்கிறது. அவர் சித்தமானது சமுத்திரத்தின் ஆழத்தில் இருக்குது, ஆழத்தில் இருக்குது. இந்த 4 காரியங்கள் இருக்கிறத கர்த்தர் அதிலேயே வேறு பிரிச்சு தமக்கு சித்தமானதை மாத்திரம் அவர் செய்து முடிக்கிறவராய் காணப்படுகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒரு வார்த்தை மாற்றம் சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். பாருங்களேன், கர்த்தர் தமக்கு சித்தமானவைகள் எல்லாம் செய்கிறார். கர்த்தருடைய சித்தத்தில் 2 அல்லது 3 வகை உண்டு.
கர்த்தருடைய சித்தத்தில் 2 அல்லது 3 வகை உண்டு. ஒன்று, சித்தமில்லாமல் சித்தம் செய்கிறவர். இரண்டாவது, சித்தம் இருக்கிறபடியால் சித்தம் செய்கிறார். மூன்றாவது, சித்தத்தின்படியே சித்தம் செய்கிறார். குழப்பமா இருக்குதா உங்களுக்கு? பொறுமையா நிதானமா ஒரு முறை மறுபடியும் நீங்க இத போட்டு கேட்டு பாருங்க. பிரியமானவர்களே, சித்தம் இல்லாமல் சித்தம் செய்கிறார். அவருக்கு சித்தம் இருக்காது, ஆனா நீங்க கேட்டீங்க, வேற வழி இல்ல. அதை கொடுத்து ஒன்று அதன் நிமித்தம் நீங்கள் அந்த வழியாய் கடந்து சென்று கர்த்தர் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதே அவர் சித்தம் இல்லாமல் உனக்கு அவர் சித்தத்தை செய்கிறார். ரெண்டாவது, சித்தம் இல்லாமல் சித்தம் செய்யற சொல்லும் போது அதை விரும்பல, நீ இப்படி இருக்கிறத விரும்பல, அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தா அதை காட்டில் மேன்மையா வைக்கணும்னு ஆசைப்படுவாரு. ஆனா அந்த ஒரு ஆசைப்படுகிற காரியத்தை கூட நீ அவருடைய சித்தம் இல்லாமல் உன்னுடைய சித்தத்தின்படியே நீ ஆசைப்படுகிறபடியால் அவருக்கு சித்தம் இல்லாமல் அவர் சித்தம் செய்கிறார். வேற வழி இல்லையே, பிள்ளை கேட்டுச்சேன், அதை நிமித்தம் ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டு வரட்டும் என்று சொல்லி அவர் அனுப்பி அதை பாடத்தை கற்றுக்கொண்டு. இது எதை குறிக்கிறதுனா, இளையகுமாரன் பிதாவானவர், அதாவது இளைய குமாரனுடைய ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். ஒரு இளைய குமாரனுடைய தகப்பன் அவன் வீட்டை விட்டு வெளியே போவதற்கு அந்த தகப்பனுக்கு சித்தம் இல்லை. ஆனாலும் அதை அனுப்பி அதையெல்லாம் அவன் அனுபவிச்சுட்டு வரும்போது ஒன்றும் இல்லாதான் கடந்து வந்தான். ஆனா மீண்டும் வந்தவன் மறுபடியுமாக அந்த பின்மாற்றத்துக்குள்ள போகவில்லை. இதுதான் அவருக்கு சித்தம் இல்லாமல் சித்தம் செய்து அனுப்பினார். திரும்பவும் வந்தான், உயிர் பெற்றான். திரும்பவும் வந்தான், திரும்பவும் உயிர் பெற்றான். பிரியமானவர்களே, இது சித்தம் இல்லாமல் சித்தம் செய்கிற காரியம். இரண்டாவதாக, அவருடைய சித்தத்தின்படியே சித்தம் இருக்கிறபடியால் சித்தம் செய்கிறார். சித்தம் இருக்குது, அதனால சித்தம் செய்யறாரு. மூன்றாவது, சித்தத்தின்படியே, இதுதான் ஆழமான ரகசியம், சித்தத்தின்படியே சித்தம் செய்கிறார். நம்ம இன்னைக்கு பார்க்க போது தெரியுமா, கர்த்தருக்கு சித்தமானது. இந்த 3 காரியங்களை வருகிற வாரங்களை பார்க்கலாம். ஆனா சித்தம் கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால வாய்க்கும். கர்த்தருக்கு சித்தமானதை இன்றைக்கு நாங்க பார்க்க போறோம். அவருக்கு என்ன சித்தமா இருக்கிறது? உங்களை பரிசுத்தப்படுத்துவதே அவருக்கு சித்தமா இருக்கிறது. உங்களை பரிசுத்தப்படுத்தணும். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய பரிசுத்தத்துக்காக பரிசுத்த ஆவியானவர் போராடி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நீங்க இந்த நாள்ல முழுக்க காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நீங்க பரிசுத்தமா இருக்க மாட்டீங்களா? பரிசுத்தமா ஜீவிக்க மாட்டீங்களா? பரிசுத்தமா வாழ மாட்டீங்களா? பரிசுத்தமா இருக்க மாட்டீங்களா? பரிசுத்தமா சிந்தையிலே பரிசுத்தம், செயல்களிலே பரிசுத்தம், கண்களிலே பரிசுத்தம், நாவிலே பரிசுத்தம், சுவாசத்திலே பரிசுத்தம், வாயின் வார்த்தையிலே பரிசுத்தம், கைகளிலே பரிசுத்தம், கால்களிலே பரிசுத்தம், இருதயத்திலே பரிசுத்தம். இவை எல்லாவற்றிலுமே என் பிள்ளை ஒவ்வொரு நாளும் பரிசுத்தம் 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 சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்க மாட்டாளா என்று சொல்லி அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியமே அவர் எதிர்பார்க்க சித்தமா இருக்கிறது. அவர் சித்தமே உன்னை பரிசுத்தப்படுத்துவது. அவருடைய சித்தமே உன்னை பரிசுத்த ஜீவித்துக்குள்ள வழி நடத்துவது. அதனால்தான் சொல்லுவார் அவரு, வெளி அலங்காரம் தேவையில்லை, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுதுங்கள். அல்லேலூயா. வெளி அலங்காரம் தேவையில்லை. வெளி அலங்காரத்தை போட்டுட்டு என் கையில 4 மோதிரம் இருக்குது, 4 செயின் இருக்குது, 2 கம்பல் இருக்குது, 3 மூக்குத்தி இருக்குது, 4 ஒட்டியானம் இருக்குது, இதெல்லாம் அவர் எதிர்பார்க்கல. இதெல்லாம் சரீரம் இருக்கிற மட்டும்தான். சரீரம் மண்ணுக்கு போச்சுன்னா இதை கூட யார் எடுப்பாங்கன்னு தெரியாது. ஆனா அவர் எதிர்பார்க்கறது முழுக்க ஆத்மாவின் பரிசுத்தத்தை, ஆத்மாவின் அலங்காரத்தை, ஆவியின் அலங்காரத்தை அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நீ அலங்கார மனவாட்டியாய், ஆவியின் அலங்கார மனவாட்டியாய், பரிசுத்த அலங்கார மனவாட்டியாய் இருப்பதே அவருடைய சித்தமா இருக்கு. எவ்வளவு நாள் நீங்க உலக பிரகாரமா வாழ்ந்து கொண்டிருக்க முடியும்? பிரியமானவர்களே, இது தூங்குகிற நாட்கள் அல்ல, இது அவருக்காக எழும்பி பிரகாசிக்கிற நாட்களா இருக்கிறது. கடைசி காலகட்டத்துல வந்திருக்கிறோம். அவரே எப்போ பிதா அனுப்புவார் காத்து கொண்டிருக்கிற அந்த தருணத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். உலகம் போற போக்கு பார்த்தா உலகம் முழுக்க கிறிஸ்தவர்களே அநேகர் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக, கிறிஸ்தவர்களே அநேகர் விசுவாசிகள், சபையின் போதகருக்கு விரோதமாக, சபையின் போதகர் விசுவாசிகளுக்கு விரோதமாக, இதெல்லாம் சேர்ந்து ஒருவருக்கு ஒரு விரோதமா இருக்கிறதுனால கர்த்தர் அவருடைய சித்தத்தை செய்ய முடியாமல் அவர் தவித்துக் கொண்டிருக்கிறார். என் சித்தம் இந்த பிள்ளையோட வாழ்க்கையில் நிறைவேறாதா? உங்க வாழ்க்கையில் நிறைவேற போகிறதுங்க. அவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா அவரை போல நீங்க மாறுவீங்க. நீங்க எதிர்பார்க்கிறது, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், இது அப்படியே சொல்லிட்டாரு நினைக்காதீங்க. உதாரணத்துக்கு நீங்க ஒரு ஆசீர்வாதம் 1 லட்சம் ரூபாய் எதிர்பார்ப்பீங்க. ஆனா அவரோட சித்தம் 10 லட்சம் இருக்கும். அவரு வேற நோக்கத்துக்கு கொடுப்பாரு. அவரு
அந்த 1,00,000 அந்த ஒரு 10,000 உங்களுக்கு அன்றைக்கு தேவையா இருக்கும். ஆனா அவர் எதிர்காலத்தின் தேவையை சேர்த்து கொடுப்பாரு அவரு. ஆனா தாமதமாகும். ஆனா கொடுத்தாருன்னா எதிர்காலத்தை நீ கஷ்டப்பட மாட்டேன், அப்படி கொடுப்பாரு அவரு. அவரோட சித்தம் வேறு, நம்முடைய சித்தம் வேறு. உங்களுடைய சித்தம் இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். அவருடைய சித்தம் எதிர்காலத்தின் பிள்ளைகளுக்கு, எதிர்காலத்தின் சந்ததிக்கு சேர்த்து நிறைவேறும்படிதான் அந்த ஆசீர்வாதங்களை கொடுக்கிற தெய்வனாய் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். நீங்க எதை விரும்புறீங்க? உங்க சித்தம் இப்போதே எனக்கு நடக்கணும்னு எதிர்பார்க்கறீங்களா, இல்ல அவருடைய சித்தம் என் எதிர்கால சந்ததிக்கும் நடக்கணும் எதிர்பார்க்கறீங்களா? உங்களை எதிர்கால சந்ததிக்கும், எதிர்கால பிள்ளைகளுக்கும், எதிர்காலத்தில் வரப்போகிற அந்த சந்ததி மட்டுமல்ல, அவர்களுடைய சந்ததிக்கும் 4ஆம் தலைமுறை 1000 தலைமுறைக்கும் இறக்கங்கள் வேண்டும் என்று சொன்னார். அவர் சித்தத்துக்கு போடுங்க. பிரியமானவர்களே, இன்றைக்கு சொல்லுகிற வார்த்தை விசேஷமானது. அவர் எதிர்பார்க்கிற பரிசுத்த அலங்காரம் அவர் சித்தத்தின்படி நடக்க வேண்டும். அந்த பரிசுத்த அலங்காரத்தை அவர் எதற்குள்ளாக வைக்கிறார் தெரியுமா? தேவனுடைய ஆலயத்துக்குள்ளாக வைக்கிறார் அவர். அதனால்தான் இஸ்ராவின் புஸ்தகத்திலே அவர் சொல்லுகிற காரியம், எடுத்து வாசிங்களே. ஒரு வார்த்தையை மாத்திரம் சொல்லுகிறேன். இஸ்ராவின் புஸ்தகத்தை அதை சொல்வதற்கு முன்பாக ஸ்தோத்திரம் கர்த்தாவே துதிக்கிறோம் என்றாய். விசேஷமாய் ஏசாயா புஸ்தகம் 46ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டு இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிலைநிற்கும். அவருடைய ஆலோசனை எங்க வாழ்க்கையில நிலைநிற்கும். எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன் என்று சொல்லி, எனக்கு அவருக்கு சித்தமானது எல்லாமே செய்வார் உங்க வாழ்க்கையில. உண்மையாவே சொல்றேன், அவருக்கு சித்தமானதை நீங்க ஒப்பு கொடுத்துட்டீங்க, உங்களை விட பெரிய ஆள் யாருமே கிடையாது. ஒரு உலகத்துல இருக்கிற மனுஷன், எஜமானுக்கு வேலை செய்கிற ஒரு மனுஷன், ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யற மனுஷன், அவர் என்ன எதிர்பார்க்கிறாரோ அந்த மேனேஜர், அந்த டிஎம், ஜெனரல் மேனேஜர், பிஎம், பிரான்ச் மேனேஜர், இவங்க என்ன எதிர்பார்க்கிறாங்களோ, அவங்க என்ன கரெக்டா அக்யூரேட்டா எதிர்பார்க்கிறாங்களோ அதை செய்து கொடுக்கறதுக்கு அநேக வேலைக்காரர்கள் இருந்து, அநேக அவருடைய ஸ்டாஃபுகள் இருந்து செய்து முடித்து ஒரு கம்பெனி பேரை நிலை நிறுத்துவதற்காக அவங்க அப்படி செய்வார்கள் சொன்னார். பரலோக ராஜ்யத்திலே உங்களோட ஆத்மாவை, உங்கள் சரீரத்தையும், உங்கள் குடும்பத்தையும் அவர் கொண்டு போய் சேர்க்க போகிறாரே, அவருடைய சித்தத்தை செய்வதற்கு நீங்கள் ஒப்பு கொடுக்க மாட்டீங்களா? ஒப்பு கொடுங்க. இன்றைக்கு அவர் வாழ்க்கை, உங்க வாழ்க்கையை அவர் கையில ஒப்பு கொடுக்கும் போது, ஆண்டவரே உங்களோட சித்தப்படி எங்கள் வாழ்க்கையில நிறைவேறட்டும் சொல்லி ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுத்து பாருங்க, உங்க வாழ்க்கையில இருக்கிற விசேஷமான ஆசீர்வாதங்கள் மேன்மையில கொண்டு வந்து நிற்க வைக்கும். உங்களோட ஆசீர்வாதங்கள் மேன்மையா வந்து நிற்கும். நீங்க எதிர்பார்க்காத நேரத்துல உங்க வீட தேடி ஆசீர்வாதம் வராங்க. அவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தா மாத்திரமே. நீங்க அவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து பாருங்க, உங்க வாழ்க்கையில நீங்க தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி நீங்களே உங்க குடும்பத்தில் இருக்கிற சந்ததிக்கு சொல்லிட்டு போவாங்க. ஏன்னா அவர் சித்தத்தை ஒப்பு கொடுத்தாரு. அவர் சித்தத்தை ஒப்பு கொடுத்தனால, எங்க அப்பா அவர் சித்தத்தை ஒப்பு கொடுத்தனால, எங்க அம்மா ஆண்டோட சித்தத்தை ஒப்பு கொடுத்தனால எங்களுடைய ஆசீர்வாதமான குடும்பமாய் மாறி எங்க ஜெனரேஷன் அப்படி மாறி இருக்கிறது. அதனால நாங்களும் அதே போல அவங்க கிட்ட கத்துக்கிறதுனால நாங்களும் ஒப்பு கொடுக்குறோம் சொல்லி ஜெனரேஷனா, தலைமுறை தலைமுறையாய், வம்சங்களாய் அந்த ஜெனரேஷன் அப்படியே ஒப்பு கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஒப்பு கொடுக்கும் போது தலைமுறைகள், 1000 தலைமுறைகள் அவர் கரத்திலிருந்து இரக்கத்தை பெற்றுக்கொள்ளும். பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளை இதற்காக கர்த்தர் சொல்லிக் கொண்டு இது யாரோ ஒருத்தர் நோக்கி கொண்டிருக்கிறாங்க. யாரோ ஒருவர் இப்படிப்பட்ட கர்த்தருக்கு சித்தமான காரியங்களை செய்யவேன்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க. பிரியமானவர்களே, அது யாரும் தெரியாது. ஆனாலும் இந்த வார்த்தை அவர்களுக்காக கடந்து செல்லுது. உங்க வாழ்க்கையில தேவனுடைய சித்தம் நிறைவேற போறது. அவர் கையில ஒப்பு கொடுங்க. அவர் எதிர்பார்க்கிற அந்த கரத்துல ஒப்பு கொடுங்க. நீ வரமாட்டாயா, என் சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டாயா, உன் நிமித்தம் அநேக திட்டங்கள், தரிசனங்கள், ஆசீர்வாதங்கள் வைத்திருக்கிறேனே, அதை நீ பெற்றுக்கொள்ள மாட்டாயா? எத்தனை நாட்கள் தான் உலகத்தின் பிரகாரமாக உலகத்தின் மடியிலே படுத்துக் கொண்டிருப்பாய், உலகத்தின் காரங்களை ஓடிக்கொண்டிருப்பாய், தெரியாது என்கிற உலகத்தின் மடியிலே படுத்துக் கொண்டிருப்பாய். எத்தனை நாட்கள் தான்? அப்படி படுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உனக்காக எனக்காக நான் சிலுவையிலே மரித்தேனே பிள்ளை, உனக்காக எனக்காக அவர் நமக்காக சிலுவையிலே மரித்தாரே. சிலுவையிலே மரித்தவர் ஒரு நாளும் அவர் மாண்டு போகவில்லை. இனி அவரை மரணம் ஆண்டு கொள்வதும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் மரித்தார், சதா காலம் உயிரோடு இருக்கிறார். உனக்காக எனக்காக. ஏன் தெரியுமா உயிரோடு ஆனாரு? இதுவும் ஒரு காரணம். நீ அவர் கையிலே அவர் சித்தத்துக்கு போடுக்க மாட்டாய் என்று தான் அவர் எழுந்து மறுபடியும் கேட்டார். பாருங்க, அதுதாங்க தேவன். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் சாதாரணமானவர் அல்ல. உயிரோடு எழுந்து
மதித்து நினைக்காத. என் சித்தம் என்னோட அடக்கமாக்கப்படல. அல்லேலூயா. என் சித்தம் என்னோட அடக்கமாக்கப்படல. என் சித்தமும் உயிரோட எழுந்தது. அந்த சித்தம் உன்னை நோக்கி வந்திருக்கிறது. நான் உயிரோட எழுந்தேன். இதோ சதாக்காலம் இருக்கிறேன். நான் பரலோகத்துக்கு போய் உனக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்த பண்ணுவேன். அதுவும் என் சித்தம் தான். அந்த சித்தத்துக்கு நீ ஒப்பு கொடு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அதனால்தான் ஆபிரகாம் அவர் சித்த ஒப்பு கொடுக்கும் போதுதான் அவரை ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணார். பெரியமானவர்களே, எடுத்து வாசிங்களேன். அவர் சித்தமானவரை எல்லாம் அவர் செய்கிறது அவர் சித்தமாய் காணப்படுகிறது. அந்த சித்தத்துக்கு ஒப்புடுங்க. அடுத்தபடியாக வசனத்தை வாசிங்க. எஸ்ராவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இப்பொழுதும் ராஜாவுக்கு சித்தமாய், நல்ல கவனிங்களேன். இந்த ரகசியத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். இந்த ராஜாவுக்கு சித்தமாய் இருந்தால் எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தை கட்ட ராஜாவாகிய கட்டளை இட்டது உண்டோ பாருங்களேன் என்று பாபிலோனில் இருக்கிற ராஜாவின் கஜானாவிலே ஆராய்ந்து பார்க்கணும். நல்ல கவனிங்களேன். பாபிலோனில் இருக்கிற கஜானாவிலே ஆராய்ந்து பார்க்கவும். பிரியமானவர்களே, இந்த ராஜா அந்த ஆயத்தில் இருக்கிற எல்லா பனிமுட்டுகள் எல்லா காரியங்களையும் கொண்டு வந்து பாபிலோனிலே அடைத்து போட்டு வைத்தான். இந்த பாபிலோனிலே இருக்கிற அந்த ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் எல்லாவற்றையும் கொண்டு வந்து அவனுடைய காரியங்களிலே, அவனுடைய ஸ்தானத்திலே, அவனுடைய ஒரு கஜானாவிலே அடைத்து போட்டான். அவனுடைய இடத்தில் அடைத்து போட்டான். தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற பொன், வெள்ளி, பனிமுட்டுகள் எல்லாமே அங்கு அடைத்து போட்டான். ஆனால் நாட்கள் வந்தது, நேரம் வந்தது. கோரேஸ் ராஜா எழும்பினார். தேவனுடைய ஆலயத்தை கட்ட வேண்டும். ராஜாக்கள் சொல்லப்பட்டுகிற கஜானாவிலே இந்த ஆலயத்தை கட்டுவதற்காக என்னெல்லாம் எழுதியிருக்கிறதோ அந்த எழுதினதை அனுப்புங்கள், அதன் மட்டும் கட்டப்படும் என்று சொல்லி கட்டளையிட்டார். அதனால்தான் ஏசாயா புஸ்தகம் 45ஆம் அதிகாரத்திலே இப்படியே சொல்லி இருக்கிறார். அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாரு? கோரேஸ் ராஜாவின் கரங்களை பிடித்தாராம். கோரேஸ் ராஜாவின் கரங்களை பிடித்து கோணான வழிகளை செவைப்படுத்தி அவர் எழும்பி நின்றார். அந்த ராஜாதான் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பாய் காணப்படுகிறது. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவ ஒப்பாய் இருக்கிற காரியங்களை, வெண்கலை கதவுகளை உடைத்து நேபுகாத்நேச்சார் வைத்திருக்க அந்த வெண்கலை கதவுகளை உடைத்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை வெளியே கொண்டு வந்தார். அந்த பொக்கிஷம் தான் விசேஷமான ரகசியம். பிரியமானவர்களே, அவைகளை கொண்டு வந்து பரலோகத்தின் ராஜாவாக இருக்கிற இயேசு கிறிஸ்து ஒப்பா இருக்கிற அந்த கோரேஸ் ராஜா அவைகளை கையில கொடுக்கும் போது தேவனுடைய ஆலயம் கட்டப்பட்டது. வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. இந்த விஷயத்தில் ராஜாவினுடைய பாருங்களேன், ராஜாவுடைய சித்தம் என்னதென்று எங்களுக்கு எழுதி அனுப்பவும். பாருங்களேன், ராஜாவுடைய சித்தம் என்னதென்று எழுதி அனுப்பவும். அப்போ இந்த காலகட்டத்துல நம்முடைய ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து நமக்கு எதை எழுதி வைத்து விட்டு போனார்? நமக்கு எதை எழுதி கொடுத்து விட்டு போனார்? உங்கள் கைகளில் இருக்கிறது வேத புஸ்தகம், என் கையில் இருக்கிற பரிசுத்த வேதாக புஸ்தகம் தான் நம்முடைய ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து எழுதி கையிலே கொடுத்து விட்டு போனார். பிரியமானவர்களே, அதை முழுவதும் வாசி முடிங்க பார்ப்போம். இன்னதென்று ராஜா எங்களுக்கு எழுதி அனுப்பப்படவும் உத்தரவாக வேண்டும் என்று சொல்லி எழுதி அனுப்பினார்களாம். இன்னைக்கு பரலோகத்திலிருந்து வேத புஸ்தகம் உங்கள் கைகளில், என் கைகளிலே எழுதி அனுப்பி கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த எழுதி அனுப்பி கொடுக்கப்பட்டிருக்கிற வேத புஸ்தகம் விசேஷமானது. அதை வாங்கி நீங்க படிச்சீங்கன்னா ஆலயம் கட்டப்படும். சரி பிரதர், நீங்க இப்படி சொல்றீங்க, அது பழைய ஏற்பாட்டுல தானே அந்த ஆலயம், பழைய ஏற்பாட்டுல தானே அந்த ஆலயம் இடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு அந்த நேபுகாத்நேச்சார் கொண்டு போய் அவைகளை அவனிடத்தில் வைத்துக் கொண்டான். ஆமா, அதேதான். இந்த நேபுகாத்நேச்சார் எஸ்ராவில் வந்தான். ஆனால் ஏதேன் தோட்டத்திலே ஒரு நேபுகாத்நேச்சார் வந்தான். அவன் அந்த இடத்துல சரீரமாக ஆலயத்தில் இருக்கிற எல்லா பனிமுட்டுகளும், எல்லா வெள்ளி பொண்ணுமா இருக்கிற அவருடைய வார்த்தைகளை சீராக்கி சீர்குலைத்து அவைகளை கெடுத்து அந்த வார்த்தைகளை கொண்டு போய் அவனிடத்தில் வைத்துக் கொண்டான். அதுதான் இஸ்ரவேல் தேசத்திலே உபாகம் புஸ்தகத்திலே நியாயப்பிரமாணமாய் உருவானது. அந்த நியாயப்பிரமாணமாகப்பட்டது அதையும் சீர்குலைக்கும்படிக்காக
அந்த வார்த்தைகளை அவன் கொண்டு வந்து அவனுடைய சொந்த பொய்யான வார்த்தைகளை இதுல சேர்த்து ஜனங்களை கானான் தேசத்துல போகாதபடிக்கு அந்த நாட்களில் இருந்தே இந்த நாட்கள் வரைக்கும் அவன் பரலோகத்துக்கு போக விடாமைக்கு தடை செய்து கொண்டே இருந்தான். ஆனால் இயேசு கிறிஸ்து கோரேஸ் ராஜா எழும்பினார். அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷத்தை வெளியே கொண்டு வந்தார். அது அவருடைய பொக்கிஷம். அவருடைய வார்த்தையை அவன் கொண்டு போய் பொய்யாய் மாத்த பார்த்தான். அந்த வார்த்தையை அவன் வெளியே கொண்டு வந்தார். என் தேவனாகிய கர்த்தர் அவர் அதை நிறைவேற்றினார். உங்களுக்காக எனக்காக அவன் கையிலிருந்து கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணத்தை அப்படியே கொண்டு வந்து அவர் நிறைவேற்றி, அழிக்க அல்ல நிறைவேற்றி சிலுவையிலே அந்த வார்த்தைகளை குலைத்து போட்டார். ஏன் தெரியுமா? அந்த வார்த்தை அவனிடத்தில் இருந்தது. அவைகளை சிலுவையிலே குலைத்து போட்டு தம்முடைய கிருபையின் பிரமாணமா இருக்கிற வேத புஸ்தகத்தை பரிசுத்தப்படுத்தி, ஆம் அவருக்குள் வசனங்கள் எல்லாம், வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் அவை அந்த அர்த்தத்தினாலே கழுவி அந்த வசனங்களை பரிசுத்தப்படுத்தி உங்கள் கையிலும் எங்கள் கையிலும் அவர் பரிசுத்தமாய் கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த வேத புஸ்தகம் தான் உங்கள் கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறது. என் கையில கொடுத்தாருன்னா அப்போ நான் எப்படி இருக்கணும்? நீதான் அந்த ஆலயமா இருக்கிற. கோரேஸ் ராஜாவின் கையிலே கட்டப்பட வேண்டிய ஆலயமா இருக்கிறது. வசந்தம் முழுதும் வாசி மறுபடியும். இப்போது ராஜாவுக்கு சித்தமா இருந்தால் கட்ட பாருங்க, எருசலேமில் இருக்கிற தேவனுடைய ஆலயத்தை கட்ட, இந்த தேவனுடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் சொன்னால் ஒரு காரியம் நடைபெற வேண்டும். நீங்கள் அந்த ஆலயமாய் மாற வேண்டும். இன்னைக்கு நீங்க எருசலேமில் தான் இருக்கிறீங்க. எப்படி? இந்த உலகம் என்கிற இந்த உலகத்தில் இருக்கிறீங்க. ஆனாலும் இந்த எருசலேம் சொல்லும் போது நீங்கள் எருசலேம் பட்டணத்தில் உள்ள ஒரு ஆலயம், அதுதான் சபை என்கிற எருசலேம் சபையை குறிக்கிறது. புது மணவாட்டியின் சபையை குறிக்கிறது. அந்த சபைக்குள்ளாக ஒரு ஆலயம் இருக்கிறது. எருசலேமுக்குள்ளாக ஒரு ஆலயம், எருசலேமின் தேவ ஆலயம் சொல்றாங்க இல்லையா? அது போலதான் சபைக்குள்ளாக நீங்கள் ஒவ்வொருவரும் ஆலயமா இருக்கிறீங்க. அப்போ அது பில்டிங் தான். அது எல்லாரும் கூடுகிற சபை என்று சொன்னால் வெறும் இடம், வெற்றிடம் தான். அந்த வெற்றிடத்திலே காங்கிரிகேஷன் அப்படின்னு சொல்லும் போது அவங்க எல்லாம் கூடுகிறவர்களாய் காணப்பட்டார். அந்த ஆலயம் எல்லாம் ஒட்டு மொத்தமாய் கூடியவரை துதிக்கும் போது அதுதான் தேவ சபையாய் காணப்படுகிறது. அதனால்தான் எருசலேம் தெய்வ ஆலயத்திலே அவர்கள் கூடினார்கள் வரும். அப்போ எருசலேம் தெய்வ ஆலயம் வேறு, அந்த எருசலேமிலே சபை ஒன்றாய் கூடுகிறது. சபை கூடுகிறதுனா ஒன்றாய் கூடுகிறதுன்னு அர்த்தம். ஒன்றாய் கூடும் போது அது தெய்வ ஆலயமாக காணப்படுகிறது. பிரியமானவர்களே, இந்த ஆலயத்தை குறித்து பேசும்போது எடுத்து வாசிங்கள 1 கொரிந்தியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனம். 17ஆம் வசனம் வாசிங்க. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். பாருங்களேன், ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது. நீங்களே அந்த ஆலயம். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது. நீங்களே அந்த ஆலயம். எஸ்ராவில் சொல்லப்பட்ட அந்த ஆலயம், கோரேஸ் ராஜா கட்டின அந்த ஆலயம், அது நீங்கள் தான் என்பதை இந்த நாளிலே மறந்து போக வேண்டாம். பழைய ஏற்பாட்டிலே அந்த கோரேஸ் ராஜாவை வைத்து கட்டினார். புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து என்ற ராஜாவை வைத்து உங்களை கட்டி கொண்டிருக்கிறார். நீ கட்டப்பட்டால், நீ அவருக்குள் கட்டப்பட்டால், அந்த ஆலயமாய் கட்டப்பட்டால் அதுவே தேவனுடைய சித்தமா இருக்கிறது. தேவனுடைய சித்தம் நீ ஆலயமாய் இருக்க வேண்டும். தேவனுடைய சித்தம் நீ ஆலயமாய் இருக்க வேண்டும். இந்த ஆலயத்துக்குள்ளாக தான் மகிமையின் காரியம் இறங்கி பிரவேசிக்கும். இந்த ஆலயத்துக்குள்ளாக தான் தேவனுடைய வல்லமை இறங்கி பிரவேசிக்கும். உங்களுக்குள்ளாக தான் தேவனுடைய அபிஷேகம் இறங்கி பிரவேசிக்கும். உங்களுக்குள்ளாக தான் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் இறங்கி பிரவேசிக்கும். உங்களுக்குள்ளாகத்தான் உடன்படிக்கை பெட்டி என்கிற தேவனுடைய வேத புஸ்தகம் உங்களுக்குள்ளாக தான் வாசம் பண்ணும். பிரியமானவர்களே, நீங்களே அந்த ஆலயமா இருக்கீங்க. ஆலயம் செய்யக்கூடாத காரியம் தெரியுமா? உன் சரீரமாக ஆலயத்தை கெடுத்து போடாத. உன் ஆத்துமா என்கிற ஆலயத்தை கெடுத்து போடாத. உன் ஆவி என்கிற ஆலயத்தை கெடுத்து போடாத. உலக நண்பர்களுக்காக கொஞ்ச நேரம் கூப்பிட்டா நான் போனேன் இல்ல. உலக ஆசை, சிற்றின்ப எல்லா நண்பர்களுக்காக, தோழர்களுக்காக, தோழிகளுக்காக, ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக தேவனோட ஆலயத்தை கெடுத்து போடாத. அப்படி கெடுத்து அவர் கெடுத்து போட்டுருவார். அவர் கொஞ்சம் கூட தயங்க மாட்டார். காரணம், ஏன் அப்படி கெடுக்கிறேன்னு சொல்றாரு தெரியுமா? நீங்களே அந்த ஆலயம். ஒருவன் தேவனோட ஆலயத்தை கெடுத்து போட்டால்
நான் உங்களை கெடுத்து போறேன், அவர் உங்களை கெடுத்து போற. ஏதும் சார் தெரியுமா? அவருடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட தேவனுடைய ஆலயம் நீங்க. அவருடைய சாயலாய், அவருடைய ரூபத்தின்படியே, நமது ரூபத்தின்படியே, நமது செயல், நம்முடைய ரூபத்தின்படியே நாம் சிருஷ்டிப்போம் சொல்லும் போது அவருடைய சாயலாக ரூபத்தின்படியே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கப்படியால் நீ கெட்டு போனா அவருக்கு எடுத்த மாதிரி. அதனால அவரு கோவப்படுவார். என் ரூபத்தை, என் செயலை கெடுக்கிறதுக்கு நீ யாரு? அத நான் உனக்கு கொடுத்த ஒரு கிருபை, அதை உன்னை பார்த்து கொள்ள வேண்டிய கடமை உனக்கு தான். நீ பார்த்துக்கோ. நான் உன்னை அரவணைச்சுன்னு போறேன், அந்த ஆலயத்தை கெடுத்து போட்டுறாத. அதுல பரிசுத்தமா வாழு, பரிசுத்தமா வை, தெய்வீக அப்பத்தை வை, தெய்வீக திராட்சரசத்தை வை, தெய்வீக கட்டளைகளை வை, வேத புஸ்தகத்தை வை. 7 குத்து விளக்குகள் ஆலயத்துக்குள்ள எரிந்து கொண்டே இருக்கட்டும், விடிய விடிய எரிக்கட்டும். இதெல்லாம் பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்ட ஒவ்வொரு ரகசியங்கள். இதெல்லாம் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு ரகசியம் இருக்குது. அது இந்த காலகட்டத்துல சபையில சொன்னா இவர் என்னப்பா இப்படி மொக்க போடுறாருறாங்க. ஆனா சங்கீதம் 1ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தை தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீ செய்வதெல்லாம் வாய்க்கணும்னா வேத வசனத்தின் தியானமே மிக ஆக்க சிறந்ததாய் காணப்படுகிறது. பிரியமானவர்களே, கடைசியாக ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து அவ்வளவுதான், தேவனுடைய சித்தமாக. எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோட சொல்லுங்க. எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. முதல்ல நீங்க ஸ்தோத்திரம் சொல்ல 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 அவருடைய கிருபை பெருகும். கிருபை பெருக பெருக அவர் சித்தத்தை ஆட்டோமேட்டிக்கா கீழே கொண்டு வந்து நீங்க அவர் சித்தத்தை செய்யும்படிக்காக நீங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸ்தோத்திரமே அவர் சித்தத்தை செய்ய வைக்கும். ஸ்தோத்திரம் மாத்திரம் சொல்லி பாருங்க. நடந்தா ஸ்தோத்திரம், உட்கார்ந்தா ஸ்தோத்திரம், எழுந்தா ஸ்தோத்திரம், படுத்தா ஸ்தோத்திரம், நிக்கும் போது ஸ்தோத்திரம், பல்லு வளர்க்கும் போது கூட ஸ்தோத்திரம் பண்ணுங்கள. அது எப்படி பிரதர்? ஆமா, செய்யுங்க. ஆலயத்தின் வாசலை சுத்தப்படுத்துற அருமையான பிரதான ஆசாரியர்கள் உண்டு. சுத்தப்படுத்துங்க. சுத்தப்படுத்தும் போது ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சுத்தப்படுத்தும் போது ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கண்ணுல தண்ணியை ஊத்தி கழுவும் போது ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, இன்றைக்கு இந்த கண்ணுக்கு பார்வை கொடுத்துங்க, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எத்தனையோ பேர் கை கால் அசைக்க முடியாம இருக்கிறாங்க. அவங்களுக்கு காட்டில உங்களுக்கு இன்றைக்கு கை கால் அசைக்க வச்சாரு, அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. போய் பாருங்க, மருத்துவமனையில போய் பார்த்தீங்கன்னா கொடூரமான கோர காட்சிகளை பார்க்கலாங்க. மருத்துவமனையில பிள்ளைகளே கை கால் அசைக்க முடியாது. 5 வருஷமா கை கால் அசைக்க முடியாது. 3 வருஷமா கை கால் அசைக்க முடியாது. அப்படி அசைக்க முடியாது இருந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா அவர்களை காட்டிலும் நீங்கள் விசேஷமானவர்கள். உங்கள் கை கால்களை கர்த்தர் அசைக்கும்படிக்க வைத்தாரே, உங்கள் கண்களை பார்க்கும்படிக்க வைத்தாரே, உங்களுடைய வாய்களை பேசும்படிக்க வைத்தாரே, உங்களை இன்றைக்கு ஜீவிக்கும்படி வைத்திருக்கிறார். அது அவர் சித்தம் அல்லவா? உங்க தலையில் இருக்கிற ஒவ்வொரு முடியும் கீழே விழாதபடிக்கு அந்த முடிக்கின்ற ஒரு தேவ தூதர்களை போட்டு எண்ணி வைத்திருக்காரு. உன் தலையில் உள்ள முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தமா? உன்னால முடியாது. ஒருவேளை டென்ஷன்ல முடி கொட்டினா கூட அதையும் எழுதி வைக்கிற தேவதூதர் உண்டு. பெரியமானவர்களே, நீங்க யார் தெரியுமா? விசேஷமானவர்கள். முதல்ல கர்த்தருக்கு சித்தமான செய்ய நீங்க கற்றுக்கொள்ளுங்க. எனக்கு தெரியாதுப்பா, நான் ஸ்தோத்திரம் பண்றேன், உங்களோட சித்தம் என்னவோ என் வாழ்க்கையில் நிறைவேற்றுங்க, முடிஞ்சு போச்சு. சரண் அடைஞ்சிருங்களேன். சரண் அடைஞ்சிட்டீங்கன்னா இப்படியாப்பட்ட ஆத்மாவை தேடி என் தேவனா கர்த்தர் வீட தேடி வந்து உன் பக்கத்துல உட்கார்ந்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு வேண்டிய திட்டங்கள், தரிசனங்கள் எல்லாவற்றையும் கொடுத்து உன்னை தமக்கு பக்க பலமாக வைத்துக் கொள்வார். எப்படி பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை தமக்கு பக்க பலமாக, தமது பக்க பலமாக தமது வலதுபுறத்தில் உட்கார வைத்தாரோ, அதே போல அவர் உங்களையும் உன்னதங்களில் உட்காரும்படிக்காக அருள் புரிவார். இதேதான் வசனம். வேதத்தின் ரகசியங்களை எந்த அளவுக்கு கற்றுக்கொள்ளுவீங்களோ நீங்கள் நீதிமான். வேதத்துல எந்த அளவுக்கு தியானமா இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க பாக்கியவான். நீங்கள் பாக்கியவான இருக்க போறீங்க. நீங்க பாக்கியவான மாற போறீங்க. பாக்கியவான இருப்பீங்க. நீங்க நீதிமானா இருக்கிறீங்க. நீதிமானா இருக்கிறதுனால தான் விசுவாசத்தின் வார்த்தைகள் உங்களை தேடி வருது. கண்கள் மூடி ஜெபிப்போமா? கர்த்தர் உங்களை வழிநடத்தி உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். நேற்றும் இன்றும் என்று வாக்கு மாறாதவரை உங்களை துதிக்கிறோம். இந்த நாளிலே இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளோட வாழ்க்கையை கர்த்தாவே, நீர் உமக்கு சித்தமான செயல்களை செய்வதாக. உமக்கு சித்தமான, கர்த்தருக்கு சித்தமானது அவருடைய வாழ்க்கையை நிறைவேற்றப்படுவதாக. அவங்க எதிர்பார்க்கிற காரியங்கள் வேற இருந்தாலும் நீர் அவைகளை காட்டிலும் அதிகமாய் கொடுக்கிற தேவன் நீர் ஆண்டவரே.
அமைக்கி குலுக்கி மடியிலே சரிந்து விழும்படிக்கு கொடுக்கிற தெய்வன் நீராயிருக்கிறது. உங்களுடைய சித்தமே அப்படிதான் ஆண்டவரே. தம்முடைய ஐஸ்வர்யத்தினாலே அவர்களை குறைகளெல்லாம் நிறைவாக்குற தேவனாய், மகிமையின் ஐஸ்வர்யத்தினாலே அந்த மகிமைக்குள்ளாக அவர்களை குறைகளை நிறைவாக்குற தேவனாகிறது. உங்களுடைய சித்தமே அதுவா இருக்கிறது ஆண்டவரே. எங்களுக்காக உங்களுடைய வசனத்தை அனுப்பி குணமாக்குற ஒரு வார்த்தை உண்டாண்டவரே. சங்கீதம் 120 பிரகாரமாக அந்த வாக்கு தத்துவம் உண்டாண்டவரே. அந்த வாக்கு தத்துவம் பிரகாரமாக வசனத்தை அனுப்பி குணமாக்குற தேவன் நீர் உங்களுடைய சித்தமா இருக்கிறது ஆண்டவரே. வசனத்தை அனுப்புவதே சித்தமா இருக்கிறது. எங்களுக்கு ஆரோக்கியம் சௌக்கியத்தையும் வரப்பண்ணுகிறது நீர் ஆண்டவரே. அது உங்களை சித்தமா இருக்கிறது ஆண்டவரே. எங்களை ஆஸ்வதிப்பேன் பெருகுவேன் சொன்னேன். அது உங்க சித்தமா இருக்கிறது. அந்த வாக்கு செய்தி எங்களை முடிப்பிறாங்க. கர்த்தருக்கு சித்தமானது உங்களுடைய கையினாலே வாய்க்கட்டும். எங்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய கருத்தில் ஒப்புடுது. விசேஷமா பிள்ளைகளையும் இந்த பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு யூடியூப் சேனல்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஒவ்வொரு குடும்பத்தாரையும், ஒவ்வொரு குடும்பத்தில் ஒவ்வொரு நபர்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒப்பு கொடுக்கிறேன். அவர்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உங்களுடைய சித்தம் நிறைவேறுவதாக. உங்களுடைய சித்தம் செய்வதே எங்கள் பாக்கியமாய் இருக்கட்டும். எங்களை தாழ்த்தி ஒப்புடுறோம். சகல துதிய மகிமையாவும் ஒருவருக்கே செலுத்துகிறேன். ரட்சகர மீட்பெருமை இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.